வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம திரை விமர்சன வீடியோவில் பார்க்க போகிற படம் ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஒரு டெபியூட் டேரக்டரான அபிஷன் ஜீவனித். ஸோ இந்த படத்தோட கதையை பார்த்துடலாம். கோவிட்னால ஸ்ரீலங்காவில் விலைவாசிலாம் ஏறி போய் அதில் அஃபெக்ட் ஆன ஒரு ஃபேமிலி தமிழ்நாட்டுக்கு ரெஃப்யூஜிஸாக இல்லீகலாக வராங்க. ஸோ அப்படி தமிழ்நாடு என்ட்ரு ஆகும்போது ராமேஸ்வரத்தில் ஒரு போலீஸ்காரங்கிட்ட மாட்டுறாங்க. ஸோ அந்த போலீஸ்காரர் அந்த ஃபேமிலி ஒரு இன்னசென்டான ஃபேமிலின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுறாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க சென்னைக்கு வந்துடுறாங்க. ஸோ அங்கே ஒரு புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி அப்ரோச் ஆகுது, அங்கே இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாம் இவங்களை எப்படி பார்க்குறாங்க, இப்படிங்கிறதுல ஒரு கட்டம் இருக்கும்போது இன்னொரு கட்டம் ராமேஸ்வரத்தில் இவங்க போவாங்கன்னு நான் சொன்னால. ஸோ அந்த இடத்துல அங்கே ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்குது, அது என்னன்னு சொல்லலை. ஸோ அந்த விஷயனால போலீஸ் இவங்களை தேடுறாங்க. ஸோ இது ரெண்டையும் பிளெண்ட் பண்ணுற மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா இவங்களோட லைஃப் தான் இந்த படம். இந்த ரெஃப்யூஜிஸாக வந்த இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு இவங்க லைஃப் எப்படி மாறுது, எப்படி போகுது அந்த லொக்காலிட்டியில் அப்படிங்கிற இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தில் சசிகுமார், சிம்ரன், மிதுன் ஜெய்சங்கர், கமலேஷ்னு ஒரு சின்ன பையன் நடிச்சிருக்கான். இது போக யோகி பாபு, பகவதி பெருமாள், எம்எஸ் பாஸ்கர், இளங்கோ குமரவேல்னு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக பட்டது அபிஷன் ஜீவனித்தோட டைரக்ஷன். ஸோ அவர் ஒரு கிளியர் கட் மைண்ட் செட்டோட வந்திருக்காரு. நான் ஒரு ஃபீல் குட் படம் கொடுக்க போகிறேன், ஒரு சாஃப்டான ஒரு ஃபீல் குட் படம், யாரையும் ஹர்ட் பண்ணாத வகையில். என்னோட கதையில் எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க, யாருக்கும் துரோகம் கெட்டது எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி தான் ஒரு படம் எடுக்க போகிறேன்னு தெளிவாக கிறிஸ்ப் அண்ட் கிளியராக ஒரு சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டார். ஸோ இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். படத்தில் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது ஒரு சின்ன பையன் கமலேஷ் அல்டிமேட் பண்ணிட்டான். அவன் வர்ற சீன்லாம் சிரிப்பு வெட்டியாக இருக்கும். வேற லெவல் காமெடி, டைமிங் சென்ஸு எல்லாமே பர்ஃபெக்ட்டு. அந்த பையன் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துடுவான். ஸோ வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் தம்பி. இது போக சசிகுமாருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல், சிம்ரனுக்கு ஒரு செம்மையான ரோல். இவங்களோட பையனா மிதுன் ஜெய்சங்கர் நடிச்சிருக்காரு. ஆவேஷமில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ அவருமே ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இது போக எம்எஸ் பாஸ்கர், இளங்கோ குமரவேல் ரெண்டு பேருமே சாலிடான ரோல். ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான், பட் இந்த கதையில் இந்த டேரக்டர் என்ன சொல்ல வராரோ அதோட இம்பேக்டை கடத்துகிற வகையில் அவங்க ரோல் ஒரு அருமையான ஒரு ரோல். ரெண்டு பேரும் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணிட்டாங்க. ரெண்டாவது இந்த படத்தோட மியூசிக், சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெண்டுமே அவ்வளோ சோல்ஃபுல்லாக அவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருக்குது. ஷான் ரோல்டன் ஒரு சாஃப்டான சாங்ஸ் கொடுத்துருக்காரு, ஒரு ரொம்பவே டச்சிங்கான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தில் பேசப்பட்ட டைலாக்ஸ், இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆன சாஃப்ட் எமோஷனல் சீன்ஸ், இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆன காமெடி சீன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி கமர்ஷியல் படத்துலலாம் தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ அந்த மூமெண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆச்சுன்னா இந்த படம் தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான வாட்ச் அப்படின்னு நம்ம இப்போலாம் சொல்கிறோம் ரீசெண்டாக. அதே மாதிரி தான் இந்த படம். ஆனால் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, மற்ற படத்துலலாம் தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் எப்படி வைப்பாங்கன்னா ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக மாசாக வைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் எமோஷனலாக வச்சுருக்காங்க. அது இந்த படத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 3 சீன், செகண்ட் ஹாஃபில் ஒரு 3 சீன் எமோஷ்னலாக நம்மளை டச் ஆகும். ஆனால் அந்த சீன்ஸ் எப்படின்னா, அந்த சீன் எமோஷ்னலாக கண்டினியூ ஆகும், அடுத்து அப்படியே காமெடியாக கன்வெர்ட் ஆயிரும். காமெடினா நமக்கு சிரிப்பு வரும், நம்ம அழுதுட்ருப்போம், ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். அந்த சீனில் அந்த எமோஷனை தாண்டி அப்படியே ஒரு சிரிக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அந்த வகையில் இந்த படம் ஒரு புது முயற்சின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தோட டேரக்டர் அவரும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ரோல் தான். ஸோ அதோட கனெக்ட் செகண்ட் ஹாஃபில் வந்துச்சு. பட் அந்த சீன் எனக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக எனக்கு கனெக்ட் ஆகலை. பட் நிறைய பேருக்கு அந்த சீன் கனெக்ட் ஆகி நான் பார்த்தேன். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீன். அந்த சீனில் சொல்லப்பட்ட அந்த மெசேஜுமே ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். யூஸ்வலாக நம்ம நெய்பர்ஸ் கிட்டலாம் நம்ம யார்கிட்டையுமே பேசுறதில்ல. ஸோ அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் ஒரு சொசைட்டிக்கு. ஸோ அவங்களோட லைஃப்பில் எப்படிலாம் இம்பாக்ட் கொண்டு வரும் அப்படின்னு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சீன் வச்சிருக்காரு. அந்த சீனில் நம்ம டேரக்டரே நடிச்சிட்டாரு. ஸோ அவருமே பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருந்தா நம்ம இங்கே சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த இளங்கோ குமரவேலோட ஒரு எமோஷனல் சீன் வரும். அந்த சீனில் சசிகுமாருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன ஒரு எமோஷனல் சீன் வரும். அந்த சீன் ஒரு பியூட்டிஃபுல்லி ரிட்டன் சீனு. மனசே அப்படியே கனமாயிடுச்சு அந்த சீன் பார்த்து. அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கரோட இன்ட்ரோ சீன், அவங்க வீட்டுக்கு சசிகுமார் ஒரு விஷயமா போயிருப்பாரு. ஸோ அந்த டைமில் அந்த வீட்டு வேலைக்காரன் ஒரு காஃபி கொடுப்பான். ஸோ அந்த சீன் நீங்கள் பாருங்கள். அந்த சீனில் சொல்லப்பட்ட விஷயம் நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த படத்தில் கொடுத்த இம்பேக்ட் ரொம்பவே சூப்பரான இம்பேக்ட். இதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயுமே சசிகுமார் குடிச்சிட்டு ஃபேமிலி கூட எமோஷனலாக ஒரு சீன் நடிப்பார். அந்த சீன் அப்படியே காமெடியாக கன்வெர்ட் ஆகி ஒரு சீனில் தேட்ரிக்கல் மூமெண்ட்டாக மாறும்.
அதுவுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது போக இந்த படத்தோடைய ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ். ப்ரீ கிளைமேக்ஸில் தான் நான் சொன்ன அந்த டேரக்டரோட சீன் வரும். அது ஒரு இம்பாக்டான ஒரு சீனு. கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜோனில் வந்துடும், ஒரு பரபரப்பாக வந்துடும். போலீஸ் வந்து உங்களை தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இருக்கிற காலனிக்கு வந்துருவாங்க. ஒழுங்காக வந்து சரண்டர் ஆயிருங்க, நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்களே சரண்டர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த சீன்லேருந்து அந்த ஃபேமிலி எப்படி தப்பிச்சுதா இல்லையா, எப்படி தப்பிச்சுது? ஸோ அந்த சீனில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ரமேஷ் திலக் ஒன் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவரும் இன்வெஸ்டிகேட் பண்ண வருவார். ஸோ அவருக்கும் சசிகுமாருக்கும் நடக்கிற அந்த ஒரு குட்டி எமோஷனல் சீன். ஸோ அந்த சீனை சசிகுமாரோட கேரக்டர் ஆர்க் கம்ப்ளீட் ஆகும் பியூட்டிஃபுல்லாக. ஸோ அதுலேருந்து படத்தை முடிப்பாங்க. ஸோ அந்த சீன் நீங்கள் பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லி ரிட்டன் சீனு. ஸோ இந்த மாதிரி எமோஷனல் ஸ்க்ரீன் பிளே டேரக்டர் ரொம்ப அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி எமோஷனலாக போகக்கூடிய மெலோ ட்ராமாட்டிக் படம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு போரே அடிக்காது. இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட போனால் என்ஜாய் பண்ணலாம். அப்படி பார்த்தா இந்த படத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. அங்கங்கே ஸ்க்ரீன் பிளே லேக், ஸ்டோரி அங்கே ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகாமல் ஸ்டாப் ஆயிடுது. ஏன்னா இந்த படம் 2 மணி நேரம் 8 நிமிஷம் தான் டியூரேஷன். இருந்தாலுமே இந்த படம் இவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு வந்ததே ஒரு பெரிய டாஸ்க்கு. அதனால கொஞ்சம் இடத்துல எனக்கு கொஞ்சம் லேக் அடிச்சுது, கொஞ்சம் ஸ்லோவாக போகுதோ, கதை ஸ்டாப் ஆயிடுச்சோன்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனால் இந்த படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்துட்டோங்கிற ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. இந்த படம் இந்த சம்மருக்கு நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.75 stars out of 5. ஸோ மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சனத்தில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஸோ see you next video. Until then, stay tuned.